1974 பிறந்த கஸ்தூரி எத்ராஜ் லேடிஸ் காலேஜில் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 1972 மிஸ் சென்னை அழகி போட்டி பட்டத்தையும் அதே வருஷத்துல ஃபெமினா மிஸ் இந்தியா அழகி போட்டியிலும் வின் பண்ணிருக்காங்க. கஸ்தூரி ஒரு சிறந்த மாடல் மட்டும் இல்ல, பிபிசி மாஸ்டர் மைண்ட் இந்தியா 2000 வினாவிடை இறுதி போட்டியாளரும் கூட. தனுஷோட அப்பா தான் 1991 ஆத்தா உன் கோயிலிலே என்ற படத்துல கஸ்தூரியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. சின்ன பட்ஜெட் படங்கள்ல தொடங்கி இந்தியன் மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் வர தன்னோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. தமிழை தாண்டி கன்னடம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழி திரைப்படங்கள்லையும் நடிச்சு அசத்தியிருக்காங்க. கஸ்தூரி ஒரு சிறந்த நடிகை மட்டும் இல்ல, ஹேங்கரும் கூட. சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ரவிக்குமார் என்பவரை மேரேஜ் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க. 2017 இருந்து சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி கருத்து சொல்றேன்னு அடிக்கடி சர்ச்சையில மாட்டிப்பாங்க. அரசியல்லையும் ஈடுபட்டு வர கஸ்தூரி இப்ப ரீசெண்டா கூட தெலுங்கு மக்களை பத்தி அவதூறா பேசி ஹைதராபாத்ல கைது செய்யப்பட்டாங்க. புழல் சிறையில அடைக்கப்பட்ட கஸ்தூரி கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்றதாலையும் இவங்களுக்கு ஆட்டிசம் நோயால பாதிக்கப்பட்ட மகள் இருக்கிறதுனால இப்ப நிபந்தனை ஜாமீன்ல வெளிவந்திருக்காங்க.